நண்பர்களே, வீடியோஸ்க்காக 5.1 செட் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். பேனல்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரே வித் பிளாக் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிமோட் தான் கொடுத்துருக்கேன். உள்ள இன்டீரியரில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு நம்மளுடைய டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டிரான்சிஸ்டரில் 4 டிரான்சிஸ்டரில் பேரலல் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோலாஜிக் போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கிளாரிட்டியில் கிடைக்கும் அந்த ப்ரோலாஜிக்கு. அதுமாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணி நான் இதில் லைன் கொடுத்துருக்கேன். கூலர் ஃபேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூலர் ஃபேன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதோட ஆடியோ டெஸ்ட்டு பார்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் தான் போட்டிருக்கேன். இது ஆடியோ டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் மட்டும் நம்ம தனியாக வச்சு பார்ப்போம். வால்யூம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு லெஃப்ட் ரைட் மட்டும் வச்சு இந்த ப்ரோலாஜிக்லேருந்து சவுண்டு நமக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வால்யூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டாக வச்சாலுமே ஆடியோ உடையாது. அதேமாதிரி நீங்கள் வால்யூம் ஹையாக ஏற்றுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சுத்தமாக உடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி தான் நான் பேஸ் டபுள் செக்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து சரௌண்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வாய்ஸ் வரும். ஒரு 80% பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய பாட்டுங்களுக்கெல்லாம் இப்போ தான் மேட்ச் ஆகும். நம்ம ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறோன்னா அந்த ஒன்லி அந்த பேக்ரவுண்டு மட்டும் வந்தது அப்படின்னா சில இடத்துல வந்து அது மேட்ச் ஆகாது. ஒரு 20% நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் ரைட் சேனலுக்கும் அந்த சென்டருக்குள்ளே கேப்பை ஃபில் பண்ணி அது ஒரு ஆடியோ வந்து ஒரு கேட்குறதுக்கு ஒரு இனிமையான ஆடியோவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வரும். சுத்தமாக நம்ம வந்து வாய்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கேட்குறதுக்கு ஒரு வந்து இரிட்டேட்டிங் சவுண்டு மாதிரி மாறிடும். அதுமாரி ஹை வால்யூம் வைக்கிறப்ப அதோட டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாகவே உங்களுக்கு இதாக ஃபீல் ஆகும். அதனால் ஒரு 20% வாய்ஸ் வர மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை நம்ம கேட்டு பார்க்கலாம். ஹெட்செட்டை போட்டு கேட்டு பாருங்கள். இதோட ஒரிஜினல் அவுட்புட் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும். ஃப்ரண்ட்டு மட்டும் நான் இன்னொரு தான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சென்டர் வச்சு பார்க்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த HF ரேஷியோ மட்டும் நான் கொஞ்சம் ஹை பண்ணி பேஸை சுத்தமாக மியூட் பண்ணிட்டேன். ஒன்லி அந்த HF அந்த வாய்ஸ் இது 2 மட்டும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டில் ஆடியோ வந்து வேலை செய்யும். அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். ரொம்பவுமே மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வாய்ஸ் வந்து படம் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெளிவாக வரும். இன்னொரு தடவை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ சப்பு வச்சு பார்க்கலாம். இப்போ எல்லா சேனல்லையுமே வந்து ஒரு கொஞ்சம் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வச்சுப்போம். இப்போ சரௌண்டு வச்சுப்போம். கொஞ்சம் சென்டர் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். இதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் நல்லாவே தெரியும். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஈவனாக ஆடியோ வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து நம்ம துல்லியமாக எடுக்க முடியும். அதுமாரி படம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த படத்தில் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோ வேலை செய்யும்.
ஆடியோ கேட்குறதுக்கும் சரி படம் பார்க்கறதுக்கும் சரி இந்த செட்டு ரொம்பவுமே அருமையான செட்டு. நம்ம ப்ரோலாஜிக் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். தனியாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4வது செட்டு. நம்ம ப்ரோலாஜிக் போட்டு 4வது செட்டு நம்ம கொடுக்குறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த டைப்பில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு தரமான பொருள். தேவைப்படுறவங்க நீங்கள் டைரெக்டாக கடையில் வந்து டெமோ ஆம்பு நம்மகிட்ட இருக்குது, பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் கொடுத்து செஞ்சுக்கலாம். இது ஒரு ஆம்பு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு JBL ஸ்டிக்கர் ஒட்டி தந்துறாங்க. இது ஒரு ஆம்பு தான், நாளைக்கு டெலிவரி இந்த ஆம்பு. கீழே உள்ளது நம்ம கடைக்கு உள்ள டெமோ ஆம்பு, நம்ம பர்சனல் யூஸ்ஃபுல் ஆம்பு. இது மேலே உள்ளது பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு உள்ளது தான், நாளைக்கு டெலிவரி. இது இதே சேம் மாடல் தான் உள்ளே, இதே சேம் இன்டீரியர் தான் உள்ளே இருக்கும், அப்படியே இருக்கும். ப்ரோலாஜிக் நம்ம ப்ரோலாஜிக் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே துல்லியமாக இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், காது வந்து அடைக்காது, இறைச்சல் இருக்காது. டிரான்சிஸ்டர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதிக வாட்டேஜ் இருக்கும், அதுமாரி வால்யூமும் பார்த்திங்கன்னா ஓவராக அலரும், நமக்கு ஆடியோ வந்து இரிட்டேட்டிங் ஃபீல் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஆடியோவை வந்து இதில் வந்து செட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக மேட்ச் பண்ணிடணும். பேஸ்டபிள் அந்த செக்ஷனுக்கும் அந்த பவர் ஆம்ப் செக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் நல்லா இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊஃபர்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 90 சப் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா 90ல் போட போகிறாங்க. எல்லாமே வந்து 90 கம்பெனியில் ஸ்பீக்கர் செட்டப் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்காக நான் இந்த ஆம்பை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு தடவை நான் ஆடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே கேட்டிருப்பீங்க. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 16,000 வரும். இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்பவுமே அருமையான ஆம்பிளிஃபையரு. 16,000க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரேஞ்சு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. பொருள் எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து நம்ம ரெடி பண்ணுறோம். யூஸ் பண்ணிக்கிற அத்தனை மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி அவுட்புட் ரிலேலாம் பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து A to Z இதில் போட்டிருக்க அத்தனை ஸ்பேருமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட்மேடாக ரெடி பண்ண பொருள். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டைம் எடுத்து பொறுமையாக செய்கிறோம். அந்த பொருளுக்கு உண்டான ஆடியோ ஒர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வீணாகாது. நேராக வந்து டெமோ பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போங்க. உங்களுக்கான ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக என்னால் செஞ்சு தர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.